அமெரிக்காவில் ஒரு ஆளுங்கட்சி டொனால்டு ட்ரம்புடைய கட்சியை சார்ந்த வேட்பாளர் வந்து 7.2% வாக்குகள் வாங்கி தோல்வி அடைஞ்சதும், அதற்கு எதிரான ஜனநாயக கட்சியுடைய சார்பில் போட்டியிட்ட மம்தானி, அதுவும் ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர், ஒரு முஸ்லீம் இளைஞர், 50.5% வாக்குகள் பெற்று மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறதும் ஒரு அரசியல் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குது. இந்தியாவைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் அவர்கள் எப்படி அமெரிக்காவில் வந்து ஒரு அரசியல் அதிகாரத்துக்கு போனாங்களோ, அதே போல் இப்போ இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு முஸ்லீம் இளைஞர் ஜொஹ்ரான் மம்தானிங்கிறவர் வந்து அமெரிக்காவில் நியூயார்க்குக்கு மேயர் ஆகி அங்கே அதிகாரத்தை பிடிச்சிருக்காரு. அப்படி அவர் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட அந்த நடைமுறை வந்து இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுத்த அறிவிப்புகளை அப்படியே காப்பி அடித்தது போல் அங்கே மக்களுக்கு வாக்குறுதியாக கொடுத்துருக்கிறாரு. அந்த வாக்குறுதியை ஆரவாரத்தோடு ஏற்றுக்கொண்ட அமெரிக்கா மக்கள் வந்து இந்த ஜொஹ்ரான் மம்தானியை வந்து மிகப்பெரிய வெற்றி பெற வச்சுருக்கிறாங்க. இதில் பெரிய ஆச்சரியமான விஷயம், இப்போ ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அந்த அவருடைய கட்சி குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் சில்வா வெறும் 7.2% வாக்கு வாங்கி மிகப்பெரிய படுதோல்வி அடைஞ்சிருக்காரு. ஆனால் ஆளுங்கட்சிக்கு எதிராக நின்ற ஜனநாயக கட்சி வேட்பாளராக நின்று போட்டியிட்ட இந்த முஸ்லீம் இளைஞர் ஜொஹ்ரான் மம்தானி கிட்டத்தட்ட 50.5% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறாரு. இது உலகையே அமெரிக்கா பக்கம் திரும்பி பார்க்க வச்சிருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய வியப்பை கொடுத்துருக்கு. அரசியலாயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். அமெரிக்காவில் இந்தியாவுடைய தமிழ்நாட்டு அரசியலை பார்த்து அப்படி காப்பி அடித்த மாதிரி அங்கே வந்து மக்களுக்கு வாக்குறுதிகளை கொடுத்து அமெரிக்க நியூயார்க் தேர்தலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு முஸ்லீம் இளைஞர் ஜொஹ்ரான் மம்தானிங்கிறவர் அமோக வெற்றி பெற்றிருக்கிறாரு. அமெரிக்காவில் அதிகாரத்தை பிடிச்சிருக்க இந்த ஜொஹ்ரான் மம்தானி அறிவித்த அறிவிப்பு எல்லாமே தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பை அப்படியே காப்பி அடித்தது போல் இருக்குது. இவர் மிகப்பெரிய வெற்றி பெறுறதுக்கு இந்த அறிவிப்பு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அமெரிக்காவில் ஒரு இந்தியர், அதுவும் ஒரு முஸ்லீம் அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறது மிக ஆச்சரியமான நிகழ்வுன்னு சொல்லி உலகமே திரும்பி பார்க்குது. ஆச்சரியமாக அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி இப்போ எப்படி நடந்ததுங்கிறத தெரிந்து கொள்ள இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அமெரிக்காவில் வந்து நியூயார்க் நகரில் வந்து மேயர் தேர்தல் நடந்துச்சு. அந்த மேயர் தேர்தலில் வந்து இந்திய பின்னணியில் உள்ள ஒரு முஸ்லீம் இளைஞர் வந்து போட்டி போட்டார். அவர் வந்து ஜனநாயக கட்சியுடைய சார்பில் இந்த மம்தானி போட்டியிட்டு 50.5% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறாரு. இவரை எதிர்த்து போட்டிக்கிட்டவர் தான் அதிபர் டொனால்டு ட்ரம்புடைய குடியரசுக் கட்சியுடைய வேட்பாளர் சில்வா. இந்த சில்வா வந்து வெறும் 7.2% வாக்குகள் மட்டுமே பெற்று படுதோல்வி அடைஞ்சிருக்காரு. அமெரிக்காவில் ஒரு ஆளுங்கட்சி டொனால்டு ட்ரம்புடைய கட்சியை சார்ந்த வேட்பாளர் வந்து 7.2% வாக்குகள் வாங்கி தோல்வி அடைஞ்சதும், அதற்கு எதிரான ஜனநாயக கட்சியுடைய சார்பில் போட்டியிட்ட மம்தானி, அதுவும் ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர், ஒரு முஸ்லீம் இளைஞர், 50.5% வாக்குகள் பெற்று மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறதும் ஒரு அரசியல் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குது. இன்னும் எதிர்காலத்தில் வந்து அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த அதிகாரத்துடைய அடையாளமாக இந்த ஜொஹ்ரான் மம்தானி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உலகம் முழுக்க இப்போ பேசப்படுது. உகாண்டாவில் பிறந்த இந்த ஜொஹ்ரான் மம்தானி வந்து இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர். 7 வயதில் குடும்பத்தோடு நியூயார்க்கில் குடிபெயர்ந்திருக்கிறாரு. பிரான்ஸ் அறிவியல் உயர்நிலைப் பள்ளியில் படித்து அதுக்கு பிறகு பவுடோயின் கல்லூரியில் வந்து ஆப்பிரிக்க ஆய்வுகளில் டாக்டரேட் பட்டம் பெற்றிருக்காரு. அங்கே அவர் வந்து பாலஸ்தீன நீதிக்காக மாணவர் அமைப்பின் வளாக கிளையை வந்து இணைந்து நிறுவியிருக்காரு. இவர் வந்து தீவிரமாக சமத்துவம் பேசக்கூடியவர். எல்லா மக்களுக்கும் உரிமையும் அதிகாரமும் கிடைக்கணுங்கிற கொள்கை உடையவர். கம்யூனிஸ்ட்
சிந்தனையுடைய ஆதரவாளர். உலகம் முழுக்க கம்யூனிஸ்ட் நாடுகளில் உள்ள நல்ல திட்டங்களை வந்து இவர் புகழ்ந்து பேசுவார். இவருடைய அரசியல் பாணியே வித்தியாசமாக இருக்கும். அதாவது அமெரிக்காவுடைய அரசியல் பாணிக்கு இவருடைய அரசியல் பாணி நேர் எதிரானதுன்னு சொல்லப்படுது. இவர் பல மொழிகள் பேச தெரிந்தவராகவும் இருக்கிறார். நியூயார்க் மேயர் பிரச்சாரத்தில் இவரது இன்ஸ்டாகிராம் வந்து பிரச்சாரம் மிக கவனம் பெற்றதுனால தான் இவர் இந்த அளவுக்கு வெற்றி பெற முடிந்ததுன்னு இவரை பற்றி சொல்கிறாங்க. இவர் தான் இஸ்லாம் மதத்தில் இருக்கிறதுனால அந்த முஸ்லீம் மதத்தினுடைய நற்பண்புகளெல்லாம் வந்து கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் தனது தேர்தல் பிரச்சாரத்தில் முக்கிய பகுதியாக கையாண்டிருக்காரு. அதிகப்படியான கிறிஸ்தவ மக்கள் வாழக்கூடிய, ஆங்கிலேயர்கள் வாழக்கூடிய அந்த அமெரிக்காவில் ஒரு இஸ்லாமிய முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள நற்பண்புகளை எடுத்து சொல்லி அதற்கு தான் பொருத்தமானவருங்கிறத விளம்பரப்படுத்தி அதன் மூலம் மக்களுடைய நம்பிக்கையை பெற்று மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி பெற்றிருக்க இவருடைய வெற்றி வந்து அமெரிக்க மக்கள் வந்து மத துவேஷம் இல்லாமல் மக்கள் வந்து நல்லவரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை இதன் மூலம் வெளிக்காட்டுது. இந்த மேயர் ஜோஹரான் மம்தானியுடைய தாயார் வந்து மீரா நாயருங்கிறவங்க ஒரு திரைப்பட இயக்குனராக இருக்காங்க. இவருடைய தந்தை பேராசிரியர் மஹமூத் மம்தானி கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றுறாரு. இந்த ஜோஹரான் மம்தானி வந்து தேர்தலில் போட்டியிடுறப்ப நிறையா வாக்குறுதிகளை கொடுத்தாரு. அந்த வாக்குறுதிகள் பூரா தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த மாதிரியே இருந்தது. அந்த அமெரிக்க மக்களை கவர்ந்திருக்கு. அப்படி அவர் என்ன சொன்னாருன்னா, அமெரிக்கா நகரம் முழுவதும், அந்த நியூயார்க் நகரம் முழுவதும் தமிழ்நாட்டில் உள்ளது போல் இலவசமாக பேருந்து பயணம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்தாரு. பெண்களுக்கு வந்து உதவித்தொகை வழங்குவோம் அப்படின்னு சொன்னார். அதே போல் நியூயார்க் நகரம் முழுக்க இருக்கிற வாடகைக்கு இருக்கிறவங்களுடைய வாடகையை வந்து கட்டுப்படுத்துவோம்னு சொன்னார். அப்படி வாடகைக்கு விடக்கூடிய நில உரிமையாளர்களுடைய கடுமையான செயல்பாடுகளையெல்லாம் கண்டித்து அபராதம் விதிப்பேன்னு சொன்னார். அதே போல் இங்கே தமிழ்நாட்டில் உள்ளது போல் ரேஷன் கடைகளை அங்கே உருவாக்கி குறைந்த விலையில் ரேஷன் பொருட்களை மக்களுக்கு கிடைக்கிற குறைந்த விலை ரேஷன் மாடல் மளிகை கடைகளை உருவாக்குவோன்னு சொன்னார். 5 வயது வரை குழந்தைகளான பராமரிப்பை அரசு ஏற்கொண்டார். அதே போல் கர்ப்பிணி பெண்களான பராமரிப்பையும் அரசு ஏற்கொண்டார். இப்படி பல திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் அறிவிப்புகளை அவர் வாக்குறுதியாக இங்கே கொடுத்ததால் அதை அமெரிக்காவில் உள்ள மக்கள் வரவேற்று இந்த ஜோஹரான் மம்தானிக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்குறாங்க. இந்த வெற்றியை பெற்றது மூலியமாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் வந்து உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு அரசியலாக இருக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் நோக்கர்கள் வந்து ரொம்ப பெருமிதமாக பேசிக்கிறது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் அமெரிக்கா போன்ற உலக நாடுகளெல்லாம் இந்தியர்கள் வந்து அவர்களுடைய அதிகாரத்தை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. ஆனால் அதே சமயம் இந்தியாவில் வந்து ஒரு முஸ்லீம்களுக்கு இப்போது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசில் பாரதிய ஜனதா கூட்டணியில் ஒரு எம்பி கூட கிடையாது என்பது கூட ஒரு வருத்தமான செய்தி மட்டுமல்ல, அந்த பாரதிய ஜனதா ஆட்சியில் ஒரு முஸ்லீம் அமைச்சர்களோ மந்திரிகளோ கிடையாது. இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு பெரும் சமுதாயமாக இருக்கக்கூடிய முஸ்லீம் சமுதாயத்தை இங்கே இந்தியாவில் புறக்கணிக்கக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்காவில் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு முஸ்லீம் ஆட்சி அதிகாரத்துக்கு போகிறாருங்கிறது உலக கவனத்தை பெற்றிருக்கு. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அரசியலான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற அரசியல் செய்திகள் உலகத்தில் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்செருகளும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே உங்கள் வீட்டில் 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் 1000 சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம்.
நன்றி, வாழ்த்துக்கள்.